ஹுசூர், பெண்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கேள்வி வந்துள்ளது, கேளுங்கள். அல்லாஹ்வால் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தந்தையின்றி பிறக்க செய்ய முடியும் என்றால் அவர்களை வானத்திற்கு உயர்த்த முடியும் அல்லவா? முற்றிலும் சரியானதுதான், உயர்த்த முடியும். ஆனால் உயர்த்திவிட்டு அது தொடர்பாக யாரிடமும் எதுவும் கூறவில்லையா? அவன் உயர்த்தி இருக்கின்றான் என்றால் ஏன் கூறவில்லை என்பதையே நாம் கேட்கின்றோம். தந்தையின்றி அவனால் பிறக்கச் செய்ய முடியும் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டுமல்ல, பிறரையும் அவனால் உயர்த்த முடியும். தந்தையின்றி பிறப்பவரை மட்டுமே அவன் உயர்த்துவான் என்பது ஏதும் நிபந்தனையாக உள்ளதா? மற்றவரையும் தான் அவனால் உயர்த்த முடியும். எலியா தந்தையின்றி பிறக்கவில்லை, ஆனால் அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. மௌலைமார்கள் இந்த ஆதாரத்தை ஏன் அனைவரிடமும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை? எவரொருவர் நான் வானத்திற்கு சென்று விட்டேன் என்று வாதம் செய்தாலும் அதற்கு அவரிடம் ஆதாரம் என்ன என்று கேட்டால், அவனால் தந்தையின்றி பிறக்கச் செய்ய முடியும் என்றால் வானத்திற்கு என்னை உயர்த்த முடியாதா என்று கூறுவார். ஆனால் இது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், எந்த அளவிற்கு வியக்கத்தக்க சம்பவமாக இருக்கிறதோ அதே அளவு உறுதியான ஆதாரமும் இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் இது ஒரு அடிப்படையான விஷயமாகும். நான் எவருக்காவது சிறிதளவு இதை பற்றிய செய்தியை கூறினாலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டால் அதனால் எவ்வித பாதிப்பும் கிடையாது. நான் போய்கொண்டிருந்தேன், அப்போது மின் கம்பம் குதிரையாக மாறிவிட்டது என்று நான் கூறினால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படிப்பட்ட வீணான விஷயத்தை கூறுகின்றீர்கள், ஆதாரம் என்ன என்று கேட்பார். நான் அவனால் தந்தையின்றி ஒருவரை பிறக்கச் செய்ய முடியும் என்றால் மின் கம்பம் குதிரையாக மாற முடியாதா? அவர் மௌலவியாக இருந்தால் அவர் இதற்கு என்ன பதில் கொடுப்பார்? அவனால் ஆக்க முடியும், ஆனால் எந்த அளவிற்கு வியக்கத்தக்க சம்பவமாக இருக்குமோ அந்த அளவிற்கு உறுதியான ஆதாரமும் தர வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிருடன் வானத்திற்கு எடுத்துக்கொண்டான். இப்போது வரை அவர் வானத்தில் உயிருடன் இருக்கின்றார் என்று திருக்குர்ஆன் இதற்கான ஆதாரத்தை ஏன் கூறவில்லை? அவ்வாறு வானத்தில் உயிருடன் இருக்கிறார் என்று அவன் கூறியிருந்தால் இன்னொரு இடத்தில் சென்று விட்டார் என்று ஏன் கூறுகின்றான்? எவ்வளவு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது! இந்த விஷயத்தை காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களை தவிர சாதாரணமான கொஞ்ச அறிவு கொண்டவர் கூட புரிந்து கொள்வார். காழ்ப்புணர்ச்சி கொள்பவர் எல்லாவற்றையும் மறுக்கத்தான் செய்வார். நான் இரண்டே விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். முதல் வசனம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், மல் மஸீஹு இப்னு மர்யம இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்தீகா கானா யாகுலானி தாம். மஸீஹ் இப்னு மரியம் ஒரு தூதரை தவிர வேறில்லை. மல் மஸீஹு இப்னு மர்யம இல்லா ரசூல். மேலும் அவர்களுக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் சென்று விட்டார்கள், ஒருவரும் இருக்கவில்லை. நீங்கள் இதை கேட்கும் போது இதை எதற்கான ஆதாரமாக விளங்கிக் கொள்கின்றீர்கள்? ஏனென்றால் இவர் ஒரு தூதராவார், இவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள், எனவே இவர்கள் மரணமடையவில்லை என்று கருதுகின்றீர்களா? எவர் ஒருவர் இதற்கு இந்த பொருள்தான் என்று கருதினால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். இந்த சொல் வழக்கு எல்லா மொழிகளிலும் உள்ளது. அவர் மனிதர் மட்டுமே ஆவார், எல்லா மனிதரிடமும் தவறுகள் ஏற்படுகின்றன. மசீகிற்கும் ஒரு ரசூலை விட அதிகமான தகுதியை வழங்காதீர்கள். அவருக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் சென்று விட்டார்கள். இதிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரே முடிவுதான் தெரிய வருகிறது. ஆனால் எவர்கள் சந்தேகம் கொண்டுள்ளார்களோ அவர்களின் சந்தேகத்தை பூர்த்தி செய்வதற்காக திருக்குர்ஆன் இந்த வசனத்திலேயே தொடர்ந்து கூறுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், வ உம்முஹு சித்தீகா. அவருடைய தாய் தூய்மையான பெண்மணியாக இருந்தார்கள், உண்மையானவர்கள் ஆவார்கள். கானா யாகுலானி தாம். இந்த இருவரும், தாயும் மகனும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் உணவு உண்டு வந்தனர். இப்போது அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் இதில் என்ன ஹிக்மத் அடங்கியுள்ளது என்பது தெளிவாக புரிந்துவிடும். வெளிப்படையாக தாயை பற்றி கூறியவாறு மகனுடைய சம்பவத்தை முடித்துவிட்டான். மேலும் எப்போது தாயின் மரணத்தை பற்றி கூறினானோ அப்போது பல காலமாக உண்ணுவதை விட்டுவிட்டார்கள் என்றும், மசீஹும் உண்ணுவதை விட்டுவிட்டார், இருவரும் ஏதோ ஒரு காலத்தில் உணவு உண்டு வந்தார்கள், ஆனால் இப்போது அவர்கள் உணவு உண்ணவில்லை. கத் ஹலத் என்ற கருத்து மிகவும் தெளிவாக விளங்குகிறது. உங்களில் எவராது இதில் ஈசாவிற்கு முன்னுள்ளவர்களை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறினால், நான் அவரிடம், ஜனாப்,
திருக்குரான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தீர்வு வழங்கிவிட்டால் உலகத்தில் உள்ள எந்த ஆற்றலும் அதை தோல்வியடை செய்ய இயலாது. எதை அவர் நிரூபிக்க விரும்புகின்றாரோ அதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டும். இப்போது இன்னொரு வசனம் முற்றிலும் இதே போன்று இருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகவும் வருகிறது. கூறுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். முஹம்மதும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவரும் ஒரு ரசூலே ஆவார். மேலும் அவர்களுக்கு முன்னால் அனைத்து தூதர்களும் சென்று விட்டார்கள். இப்போது கூறுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முந்தையவர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? ஈசா தூதராக இருந்தார்களா இல்லையா? அவ்வாறு இருந்தார்கள் என்றால் இந்த வசனத்தை எங்கு கொண்டு செல்வீர்கள்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் என்று கூறுகிறது. இரண்டாவதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் ஏன் குறிப்பாக கூறப்பட்டுள்ளது? அந்த நபியை பற்றி தவறான கொள்கைகள் நிலவும் என்பது நிரூபணமாகிறது. அவரை உயிருடன் வானத்தில் இருக்கிறார் என்றும் கூறப்படவிருந்தது. எனவேதான் மறுக்கும் விதமாக இறைவன் இந்த வசனத்தை சேர்த்து கூறியுள்ளான். இதற்கிடையில் எந்த அளவிற்கு சிக்கிக் கொண்டார்கள் என்றால் அதை விட்டு இவர்களால் உயிருடன் தப்பவே முடியாது. சாதாரண நபியை போன்று மரணித்து விட்டார்கள், சிலுவையில் மரணிக்கவில்லை. இதில் எந்த சந்தேகத்திற்கான எந்த விஷயமும் இல்லை. சிலுவையை விட்டு தப்பி ஹிஜ்ரத் செய்து மற்ற நபிமார்களைப் போன்று தனது தூது செய்தியை முழுமைப்படுத்தினார்கள். பாலஸ்தீனத்தில் இருந்த 2 கோத்திரத்தாருக்கு மட்டும் அவர்கள் தூதை கூறிவிட்டு வானத்திற்கு சென்றிருந்தால் அவர்களுடைய நபித்துவம் முழுமையடையவே செய்திருக்காது. ஏனென்றால் மொத்தம் 12 கோத்திரத்திற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் உங்களை விட்டு பனி இஸ்ராயல்களின் காணாமற் போன ஆடுகளை தேடி போவேன் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். கூறினார்கள், The lost sheep of the house of Israel. இந்த வார்த்தையாகும். Lost sheep. அங்குதான் சென்றிருக்க வேண்டுமே ஒழிய வானத்திற்கு ஆடுகள் செல்லவில்லையே. இதனால்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தை திருக்குரான் தெளிவாக கூறுகிறது. ஆக எப்போது ஒரு நபர் மரணித்து விட்டாரோ, மேலும் அவருடைய வருகையை பற்றி மீண்டும் கூறப்படுகின்றதென்றால் அது எப்போதும் பொருள் அடிப்படையில் முழுமை பெறுகிறது. எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றது. இதே கருத்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலேயே கூறப்பட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இதற்கான தீர்ப்பையும் வழங்கிவிட்டார்கள். எலியா நபியை பற்றி நான் கூறினேன். எலியா நபியை பற்றி பைபிளில் இந்த கொள்கைதான் கூறப்பட்டுள்ளது. அவர் ஒரு தேரில் உட்கார்ந்து வானத்திற்கு சென்று விட்டார். மேலும் மசீஹின் வருகைக்கு முன்னால் அந்த தேரில் வந்து இறங்குவார். எப்போது மசீஹ் வந்தார்களோ அப்போது எந்த எலியாவும் இறங்கவில்லை. எவ்வாறு இன்றைய முஸ்லிம் உலமாக்கள் நம்மிடம் மசீஹை முதலில் இறக்கி காட்டுங்கள், அதற்கு பிறகு நாம் மிர்சா சாஹிபின் உண்மைத்துவத்தை பற்றி பேசுவோம் என்று கூறுகின்றார்கள், அவ்வாறே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யூதர்கள் கடுமையாக நடந்து கொண்டார்கள். நீங்கள் எங்கிருந்து வந்துவிட்டீர்கள்? முதலில் எலியாவை இறக்கி காட்டுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளித்த பதில் எப்போதும் இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. யோவான் என்பவரை நோக்கி அவரை பற்றி கூறினார்கள், வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த எலியா இந்த யோவானே ஆவார். விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள். உங்களுடைய விஷயம் இறைவனுடன் தொடர்புடையதாகும் என்று கூறினார்கள். ஆக வானத்திலிருந்து ஒருவர் இறங்குவார் என்றால் அவர் இப்படித்தான் இறங்குகின்றார். இந்த பூமியிலேயே பிறக்கின்றார். கடந்த கால நல்லடியார்களின் சிறந்த நல்லொழுக்கங்கள் அல்லது அவர்கள் போன்ற விஷயங்களை கொண்டு வருகின்றார்கள். அதே போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருகின்றார்கள். புதிதாக வருபவர்களுக்கு பழைய மக்களின் பெயரை கொடுக்க முடியும் என்ற இப்படிப்பட்ட ஒப்புமை உண்மை என்றால், எவ்வாறு யோவானிற்கு எலியாவின் பெயர் கொடுக்கப்பட்டதோ இதே போன்றுதான் நம்முடைய கொள்கையும் இருக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருக்குரானின் ஒளியில் நிச்சயமாக மரணித்து விட்டார்கள். ஆக எவர் ஒருவர் வந்தாலும் அவருடைய பண்புகளை கொண்டு வருவார். அல்லாஹ்வால் முடியாது என்ற வாதம் கிடையாது. இறைவனுக்கு முடியாது என்று நான் எப்போது கூறினேன்? அல்லாஹுவுக்கு எதுவும் முடியாதது கிடையாது. ஆனால் அவன் தன்னுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டு அதை பற்றி எந்த விஷயத்தையும் கூறாமல் இருப்பதுதான் இறைவனுக்கு மாற்றமானதாகும். இவ்வாறு நடக்கவே இயலாது. ஒருபுறம் அவர் வானத்திற்கு சென்று விட்டார் என்று கூறிவிட்டு மறுபுறம் அவர் மற்ற மனிதர்களைப் போன்று மரணித்து விட்டார் என்று கூறினால் இறை வேதத்தில் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எவ்வாறு சரியானதாக இருக்க முடியும்? அவர்கள் முடியாது என்று கூறுகின்றவற்றை
விட இது இன்னும் முடியாத காரியமாகும்.